ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் யார் யூடியூப் தொடங்கலான்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கும், கொஞ்சம் பேர் ஏன்டா ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு அவங்க இதை பார்த்தோன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கலாம். பட் நான் சொன்னது உண்மைதாங்க. நிறைய பேர் வந்துட்டு போகிறீங்க, அதனால் கூடுதல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி தான் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்துருந்தீங்கன்னா, மான்டேஷன்னா என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லு பார்க்க போகிறேன். மான்டேஷனுங்கிறது யூடியூப்போட ஒரு மிகப்பெரிய பாலிசி. என்னென்னா, இந்த மான்டேஷன் ஒன்று நம்ம செஞ்சால் தான் நம்ம யூடியூப்புக்கு பார்ட்னராக ஆக முடியும். என்னடா யூடியூப் பார்ட்னர்னு அதை வேறு கேட்டிங்கன்னா, நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நமக்கு ஏர்னிங் வர்றது பார்த்துட்டிங்கன்னா அது மான்டேஷன் ஆகிருக்கணும். அப்போ அந்த சேனல் அப்போ தான் நீங்கள் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு இந்த மான்டேஷன் உதவும். இந்த மான்டேஷன் எப்படி கிடைக்கும், எந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளோட சேனல் மான்டேஷன் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, யூடியூப்புக்குன்னு சில பாலிசிகள் இருக்குது. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, யாரோட கண்டென்ட்டை எடுத்து உங்களோட வீடியோவில் போஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா காப்பி ரைட்டு வரும். அதேமாரி ரீயூஸ்டு கண்டென்ட்டு, ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதே மாதிரி காப்பி பண்ணி நீங்களும் செஞ்சிங்கன்னா அது ரீயூஸ்டு கண்டென்ட் தான். பின்ன அவங்க போட்டிருந்த வீடியோவை எடுத்துகிட்டு நீங்கள் அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படி பண்ணாலும் ரீயூஸ் கண்டென்ட்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் இருந்தே வந்துடும் ஸ்ட்ரைக்குன்னு. காப்பிரைட்டு வந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, அது வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸ்ட்ரைக்குங்கிறது நம்மளோட சேனலுக்கு வரக்கூடாது. 3 தடவைக்கு மேலே வந்தால் நம்மளோட சேனலு டெர்மினேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மான்டேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அந்த சேனல். அதனால் ஸ்ட்ரைக்கும் வரக்கூடாது, காப்பிரைட்டும் இல்லாத அளவுக்கு உங்களோட கண்டென்ட்டு ஒரிஜினலாக ஆர்கானிக்காக இருக்கணும். எதுனாலும் பண்ணுங்கள் மக்களே, உங்களோட சொந்த வீடியோஸாக பண்ணுங்கள். கண்டிப்பாக யூடியூப் ரெக்கமெண்டு பண்ணி நிறைய வியூஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனல் உதவும். அப்போ மான்டேஷன் அடுத்து தான் நம்ம வர்றோம். மான்டேஷன் சொல்லும்போது அதனுடைய பாலிசி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்று 500 சப்ஸ்கிரைபரும் 3000 வாட்ச் ஹவரும் இருந்துச்சுன்னா உங்களோட சேனல் வந்து ஆஃப் மான்டேஷன் ஆகும். அப்படி இல்லாட்டி 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 மணிக்கூரும் ஓடி இருந்துச்சுன்னா உங்களோட சேனல் வந்து ஃபுல் மான்டேஷன் ஆகும். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, நீங்கள் ஆஃப் மான்டேஷன் பண்ணும்போது நீங்கள் போடுற வீடியோஸுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் அதில் வராது. நீங்கள் யூடியூப் சொன்ன மாதிரி 4000 மணிக்கூரும் 1000 சப்ஸ்கிரைபரும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு எல்லா கீழேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாலர் சிம்பிள் க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகும். இப்படி வந்துச்சுன்னா உங்களோட வீடியோவுக்கு வந்து ஏர்னிங் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சுன்னு அர்த்தம். இனிமேல் நீங்கள் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு அதில் இன்கம் வரும். அந்த இன்கம் வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உடனேலாம் உங்களால் எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில 2-3 ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட சேனல் மான்டேஷன் ஆகணும், அதுக்கப்புறம் செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு டாலர் வர ஆரம்பிக்கும். இந்த டாலர் தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ருப்பீஸை வந்து உங்களுக்கு பேங்க்லேருந்து எடுக்க முடியும். இந்த டாலரு எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சேனலில் வந்து மான்டேஷன் ஆகி $100 வரணும். இந்த $100 வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம பைசா எடுக்க முடியும். அது வரைக்கும் எடுக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு போடுற வீடியோ வந்து நமக்கு எத்தனை டாலர் வந்திருக்குன்னு நமக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் போனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த வீடியோவுக்கு இவ்வளோ ரூபா வந்திருக்கு, ஷார்ட்ஸுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு. அப்போ நீங்கள் லாஸ்ட் பேஜில் போய் பார்க்கும்போது மொத்த டாலர் எவ்வளோன்னு இந்த மாதிரி ஒரு லைனில் உங்களுக்கு காணிக்கும். ஸோ $100 இருந்தால் தான் உங்களோட பைசாவை எடுக்கிறதுக்கு முடியும், அல்லாமல் உங்களால் எடுக்க முடியாது. அப்போது இந்த மான்டேஷனுங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் போட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டு எப்படி வேணாலும் எடுத்துடலாம். பட் 4000 மணிக்கூருங்கிறது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சில நேரம் ஒரு வீடியோ தானே உங்களுக்கு ஒரே நாளையில் 4000 மணிக்கூர் வர்றதுக்கும் உண்டு, அதே 4000 மணிக்கூர் 1 வருஷம் ஆகிறதுக்கு உண்டு. அது உங்களோட கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. சிலவங்க சேனல் மான்டேஷன் ஆகிறதுக்கு குறுக்கு வழிகள் யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட சேனல் வந்து அஃபெக்ட் ஆகும். அது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, சிலவங்க காசுக்கு வேண்டி 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 மணிக்கூரும் வச்சு தரேன்னு சொல்லி 1 வாரம் டைமுக்கு எடுத்து உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து உண்மை தான், செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் சேனல் மான்டேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் வீடியோ எடுத்திருப்பீங்க.
அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வியூஸே போயிருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த 4000 மணிக்கு வச்சு கொடுத்துருக்கவங்களும் அந்த சப்ஸ்கிரைபரும் கம்ப்யூட்ரு மூலம் அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்யூட்ரு நீங்கள் இப்போ போட்ட வீடியோ அது பார்க்காது. அப்போது ஒரிஜினல் சப்ஸ்கிரைபரை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு உங்களோட யூடியூப்பு வியூஸு கூடும். அதனால தான் நான் முதலேருந்தே சொல்லிடுறேன், குறுக்கு வழியில் போய் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணிக்கூர் பண்ணாதீங்க. அது தப்பு. இன்றைக்கி இல்லாட்டாலும் என்றைக்குனாலும் அந்த சேனல் வந்து அஃபெக்ட் ஆகும். மானிட்டேஷன் ஆகும், கவலைப்படாதீங்க. நல்ல கண்டென்ட் கொடுங்க. மக்களுக்கு எது விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி வீடியோ போடுங்க. அந்த வீடியோ பிடிக்கலன்னா இன்னொரு வீடியோ போட்டு பாருங்கள். அப்படியே உங்களோட சேனலை அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட சேனல் ஒரு நாள் இல்லாட்டாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக மானிட்டேஷன் ஆகும். சரிங்களா? கவலைப்படாதீங்க, மானிட்டேஷன் ஆகணும். அதேமாரி எல்லோரும் பார்க்குற ஒரு மிஸ்டேக் தான், டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே மணிக்கூர் ஓடி இருக்கா மணிக்கூர் அதை பார்க்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டென்ஷன் ஆகும். நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ போடுங்க. இடையில கேப் கிடச்சிதுன்னா ஷார்ட்ஸும் போடுங்க. இப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட சேனலும் மானிட்டேஷன் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதேமாரி வேறு ஒரு நல்ல தகவலோட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். புதிய மெம்பர்ஸ் யாராட்டும் இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஸோ பாய் மக்களே.